டிக்கின்றது வந்து தலித் இந்திய வர்த்தக நிறுவனம். அவங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதல் படி இவங்களை கண்டறிந்து இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்க தொழில் முனைவோராக அவுட் சைடு சிட்டி தாம்பரம், மறைமலை நகர், ஆவடி இந்த மாதிரி ஏரியாலையும் வந்து இது கிளியர் பண்றதுக்கு, இந்த வாகனம் சுவேஜ் கிளியர் பண்றதுக்கான வாகனம் இந்த வாகனம் வந்து அவங்களே வந்து ஓனர். ஆமா, அவங்க வந்து ஓனர் ஆயிடுறாங்க. இப்போ அதுக்கான கடன் உதவி எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ இதுக்கு மானியம் இருக்கா? இது வந்து இன்னும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தரம் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் இல்ல, இப்போதைக்கு இப்ப 213 வண்டிகளுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அது ஏற்கனவே அதுல 3 பேர் செத்து போயிருந்தாலும் எனக்கு தெரியாது. பாதுகாப்பு எதுவுமே இல்லாம எதுவுமே இல்ல, கவுரு மட்டும் எடுத்துட்டு போனோம் சைக்கிள்ல. அப்ப வந்து மழை ஜோன்னு பேஞ்சு நின்றுது. அந்த கவுரு அவுக்கல. அவங்க கோமனம் கட்டினு எங்க மச்சனா போய் இறங்குச்சு அந்த சஸ்பெண்டை தூக்கின உடனே அது ஒரு ஆவி மேல வந்தது. வந்த உடனே அப்படியே உள்ள போயிட்டாரு அவரு. ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு 2003 அவர் இறந்துட்டாரு திருவான்மையூர்ல. இங்க திருவான்மையூர் சென்னை ஜெயின் தேட்டர் பின்னாடி 2003 இறந்துட்டாரு. எங்க சின்ன பையன் வந்து ஒரு 8 மாசம் குழந்தை அவரு சாகும்போது. அதை விட கொஞ்சம் உயரமா இருப்பான் எங்க பெரிய பையன். இவங்களை வச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுல பசங்களை பாவு விட்டு நான் கொளுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கொளுத்து வேலைக்கு போயிட்டு தான் நான் சம்பாரிச்சு. எங்கள் வீட்டுக்காரு பஞ்சாயத்தில் தான் வேலை செஞ்சேன். கார்பரேஷனில் தான். கார்பரேஷன் எந்த ஊர் நீங்கள்? துரைப்பாக்கம். அதில் தான் வேலை செஞ்சு தான் அந்த சோழிநல்லூர் செப்டி டேங்கில் இறந்துட்டார். காலேஜில் 3 பேர் 2004. சோழிநல்லூரில். ஓகே. எந்த வருஷம் அது? 2004 சுனாமி வந்தப்போ அதில் இறந்துட்டார். ஆனால் வந்து எனக்கு அப்போல்லாம் நான் வேலைக்கு எல்லாம் எந்த வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருப்பேன். அப்போவெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால எனக்கு 3 பசங்க 3 பொண்ணு. அவர் இறந்துட்டு வரனே எனக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலை செய்ய சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த வேலை எப்படினாலும் டெம்பர் வேலைனால நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு ஆனால் அப்போ சம்பளம் பத்தாது. 3 பொண்ணு இல்லையா வாடகை கேட்டுருந்தேன். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் மேடம். வணக்கம். பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள். அவங்க வந்து வாழ்க்கை தரமாக வந்து இன்னும் உயராமல் இருக்காங்க. இப்போ துப்புரவு தொழிலாளர்களை வந்து துப்புரவு தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இப்போ அரசால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த டிக்கி அப்படின்ற அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க மேடம். இந்த திட்டம் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் டிக்கி நிறுவனமும் சேர்ந்து இந்த துப்புரவு பணியாளர்கள், களப்பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் வந்து தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து 2013 கொண்டு வந்தாங்க. அதுபடி சென்னை குடிநீர் வாரியத்துல வந்து இந்த களப்பணியாளர்கள் அவர்கள் எல்லாம் கண்டறிந்து சீரமைத்து அவங்களுக்கு வந்து 213 பேரை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்க போறோம். டிக்கி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. டிக்கின்றது வந்து தலித் இந்திய வர்த்தக நிறுவனம். அவங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதல் படி இவங்களை கண்டறிந்து இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்க தொழில் முனைவோராக மாற்றுறது திட்டம் தான் இது. உன்னதமான ஒரு திட்டம். இப்ப பயிற்சி பெறவங்க எல்லாருமே வந்து ஆதிதிராவிட அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இறந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க செய்யற வேலையை வந்து ஒரு டிக்னிட்டியோட செய்யணும். அவர்களோட சமூக பொருளாதார வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும்ன்றதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அவங்களே வந்து தொழில் முனைவோர் ஆயிடுறாங்கல்ல. ஓகே. முதல் கட்டமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்து அந்த இது வந்து எம்எஸ்எம்இ சிறு குழு தொழில் வர்த்தக நிறுவனம் வந்து இவங்களுக்காக இந்த வண்டி வாங்குறதுக்கு இந்த 6KL 2KL வண்டி, இந்த ஜெட்கம் கிராபிங் மெஷின் வாங்குறதுக்காக
செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம். ஆமா, அந்த இயந்திரத்தை வந்து கோர் சிட்டிலயும் இருக்கு, அவுட் சைடு சிட்டி தாம்பரம், மறைமலை நகர், ஆவடி இந்த மாதிரி ஏரியாலயும் வந்து ஓகே இது கிளியர் பண்றதுக்கு, இந்த வாகனத்தை சுவேஜ் கிளியர் பண்றதுக்கான வாகனம். இந்த வாகனம் வந்து அவங்களே வந்து ஓனா, ஆமா, அவங்க வந்து ஓனர் ஆயிடுறாங்க. இப்போ ஓனர் ஆயிடுவாங்க. அதுக்கான கடன் உதவி எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ இதுக்கு மானியம் இருக்கா? மானியம் 50% மானியம், 50% மானியம். ஆமா, முதல்ல 35% மானியமா இருந்தது, இப்போ 50. இப்ப முன்மனம் ஏதோ கட்டணமா? அது வந்து அது தனி. அதுக்காக பயிற்சி மட்டும் நாங்க இங்க வந்து பயிற்சி கொடுக்குறோம். 4 நாள் பயிற்சி வந்து பயிற்சியில என்னென்ன சொல்லி தரப்படும்? பயிற்சியில வந்து அந்த மிஷின், அந்த கிராபிங் மிஷின் இருக்குல்ல, ஜெட்கம் கிராபிங் மிஷின், அதனுடைய மிஷினரிஸ், அவங்க வந்து அந்த கொள்முதல் செய்யப்பட்ட அந்த மிஷினரிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எப்படி செயல்படணும், அதை எப்படி கையாளணும்ன்றத வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிக்கி நிறுவனத்துல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து இதை எப்படி இந்த லோன் பத்தியோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய விளக்கத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. இதனால வந்து சென்னை குடிநீர் வாரியத்துல வந்து இவங்க பணிபுரியலாம். இப்ப கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில 7 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப எத்தனை பேர் வந்து இந்த இதுல வந்து 213 பேரு, 213 பேருக்கு வந்து இந்த வாகனம் கொடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுது. வாகனம் வந்து ஆமா, அவர்களுக்கான பயிற்சி வந்து இந்த சென்னை பயிற்சி மையத்துல, சென்னை குடிநீர் வாரிய பயிற்சி மையத்துல மாநகராட்சிக்கே தான் வேலை செய்ய போறாங்களா? ஆமா, சென்னை குடிநீர் வாரியத்திலயும் கோர் சிட்டில வேலை செய்வாங்க, மறைமலை நகர், ஆவடி, தாம்பரம் இந்த பகுதிகளிலே வேலை செய்வாங்க. இதன் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராகி, ஒரு பணியாட்களா இல்லாம வந்து ஒரு தொழில் முனைவராகி அவங்களுக்கு தான் முன் ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க. தலித் மக்களுக்கு, இந்த இறந்த பணியாளர்களுடைய அவர்களுடைய குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அதை வந்து சீராய்ந்து இத்தனை பணியாளர்களை கண்டறிந்து ஒப்பந்த புள்ளி கொடுத்து அவங்கள வந்து 213 பேர் சென்னை குடிநீர் வாரியம் முதல் கட்டமாக. இப்ப இது வந்து இன்னும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தரம் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் இல்ல, இப்போதைக்கு இப்ப 213 வண்டிகளுக்கு தான் வந்து இது கொடுத்திருக்காங்க, ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த திட்டம் வந்து ஹைதராபாத், நியூ டெல்லி இந்த எல்லாமும் செயல்பட்டு வருது. அங்க வந்து மாநகராட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல மற்றபடி நகராட்சி அதுதான் தாம்பரம், மறைமலை நகர் அந்த பகுதிகளுக்கும் இது வேலை செய்வாங்க. இங்க வந்து 4 கோர் சிட்டில 4 ஏரியா, 4, 5, சென்னையை தாண்டி தாம்பரம், மறைமலை நகர், கோயம்புத்தூர், மதுரை, இது வந்து இங்க சென்னையில தான் இப்போ செய்யறாங்க. படிப்படியாக இந்த திட்டம் வந்து முதலமைச்சரோட வழிகாட்டுதல் படி நடக்கும். இந்த பயிற்சி வந்து நேற்று தான் தொடங்கி இருக்கீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்படுது? இது வந்து 4 நாட்களுக்காக ஒன் டே ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம். 8ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகிறது. 213 பேரும் வந்து இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, ஒரு நாளைக்கு 50ல இருந்து 51 பேர் வரைக்கும் பேட்ச் பேட்சா 4 பேட்சா 4 நாளைக்கு ஒரு நாள் தான் பயிற்சின்றது. ஒரு நாள் பயிற்சி தான். 50 பேருக்கு ஒரு நாள் பயிற்சி. டோட்டலா 213 பேருக்கு 4 நாட்கள்ல இந்த பயிற்சி நடைபெறுது. இப்ப பயிற்சி எடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து இதை பத்தி பேசலாம்ல மேடம்? வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து உங்க பேர் என்ன? தேவகி சார். தேவகி. உங்க பேரு? லலிதா சிவகுமார் சார். உங்க பேரு? ஜீவா. ஓகே, சரி. நீங்க வந்து இது துப்புரவு தொழிலாளரா? ஆமா சார். உங்க எந்த ஊர் நீங்க? நாங்க வந்து பஸ்ல ரேட்டேல தான் இருந்தோம். ஓகே. இதுதான் வேலைக்கு போனாரு என் ஹஸ்பண்ட். உங்க கணவர் வந்து துப்புரவு தொழிலாளர் தான் இருந்தாரு. ஆனா டெம்பரவரியா இருந்தாரு. வேலை அவர் தான் 10 பேருக்கு வேலை எடுத்து போய் வேலை செய்வாரு. இன்னைக்கு ஒரு 6 பேர் வேலைக்கு போனோம். நானே, எங்க வீட்டுக்காரு, எங்க மச்சனை, எங்க அண்ணன், அப்புறம் எங்க சித்தப்பா தம்பி ஒருத்தன், சித்தப்பா பையன் ஒருத்தன், நாங்க 6 பேர் போனோம். 6 பேர் போயிட்டு வேற இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அது ஏற்கனவே அதுல 3 பேர் செத்து போயிருந்தாலும் எனக்கு தெரியாது. கனகதாஸ் நகர்ல 25 வருஷம் ஆகுது. செப்டிக் டேங்க் அது சுத்தம் பண்றதுக்கு நாங்க போறோம். அப்பெல்லாம் கையில தானே சார் வருவோம். பக்கெட்டி ஒண்ணு. எந்த வருஷம் நீங்க சொல்றது? 25 வருஷம் அது கரெக்டா. 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் எல்லாம் வந்துச்சு, மிஷின் எல்லாம் வந்தது. அப்ப எல்லாம் வேலை செய்யறதுக்கு போனோம். அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்ல. கவுரு மட்டும் எடுத்துட்டு போனோம். சைக்கிள்ல வந்து கவுரு மட்டும் எடுத்துட்டு போனோம். அப்ப வந்து மழை ஜோன்னு பேஞ்சு நின்றுது. அந்த கவுரு அவுக்கல. அவங்க கோமணம் கட்டினு எங்க மச்சனை தான் போய் இறங்குச்சு.
அந்த சஸ்பெண்டை தூக்கின உடனே அது ஒரு ஆவி மேல வந்தது. நான் சொல்லின்னு இருக்கேன் அப்போ, என்னப்பா ஏதோ ஒரு ஆவி மேல வருது, கொஞ்ச நாள் இருப்பா இறக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன். அதங்காட்டி எங்க சித்தப்பா நினைச்சு அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுரா, வாடுறா உள்ள இறக்கி அப்படின்னு கோமனம் கட்டினா அப்படியே இறங்கினாப்புல. இறங்கின உடனே அப்படியே பொசுன்னு அப்படியே அந்த ஆவி அடிச்சிச்சு. அந்த ஆவி அடிச்சதுன்னா எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, டப்பா விடுவாங்கல்ல, அதை அதை சீனுக்கு இருக்கிறாங்க, கட்டி நிக்கிறாங்க, அதை ட்ரெயின்ல கட்டி நிக்கிறாங்க. அதை எத்தனை கொடுத்துக்குள்ளே இவரு இறக்கிட்டாரு, எங்க மச்சனை இறக்கிட்டாரு. நானும் தான் கூட இருக்கேன். பக்கெட்ல கக்குசு வாரி கொடுப்பாங்க, அதை எடுத்து கொட்டலான்னு நான் கவுரு விட்டுன்னு தவளை தூக்கிட்டு பக்கெட்டி தவளை கவுரு தான், அது சின்ன சஸ்பெண்ட் தான், இவ்வளவு உயரமா இருக்குது. அது ஃபுல்லா அது என்ன இருந்திருக்கு, கேஸ் இருக்கு தெரியல எங்களுக்கு. கடதாஸ் நகர்ல யாரையும் கிட்ட சொல்லவே இல்லை, சுத்தி தெருவுதான், யாருமே காப்பாத்தவும் வரல. அந்த நேரத்துக்கு எங்க மச்சனை இறங்கணுன்னே இந்த கேஸ் வரவோ உள்ள அப்படியே அமுந்துட்டாரு. என்னங்க குழந்தை உள்ள போயிடுச்சு, குழந்தை தான் வச்சேன் வாயில, என்னங்க குழந்தை உள்ள போயிடுச்சுங்க உட்காந்துருச்சுங்க கேஸ் வந்த உடனே. அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு உடையாந்து நம்ம கிணறு மாதிரி நம்ம குச்சி தூக்கிலான்னு சொன்னா, அவர் கிணறுலாம் இறங்குவாரு நல்லா, ஊர் நாடு இதெல்லாம். கிணத்துல இறங்குற பயக்கத்துல என்ன பண்ணாரு, இறங்கி நம்ம தூக்கின்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு குச்சாரு. குச்சி உடனே அப்படியே எங்க மச்சனை மேல உட்காந்துச்சு. நம்ம தம்பியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குஞ்சு இப்படி தூக்கினா இருப்பாரு. தூக்கணும் எங்க மச்சனை கால் உட்காந்துச்சு, இதுல உட்காந்துட்டாரு எங்க மச்சன். உட்காந்து எங்க வீட்டுக்காரு உள்ள போயிட்டாரு. எங்க மச்சனை மேல அப்படியே உட்காந்துச்சு, சரியான தடிப்பு ஆளு. உட்காந்த உடனே நானும் அடிச்சுக்கிறேன், ஐயோ ஏறிவாங்க 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 அப்படின்ட்டு. அது பாட்டு அப்படியே அந்த என்னது வந்த உடனே அப்படியே உள்ள போயிட்டாரு அவரு. எனக்கு சொல்லவோ தெரியலங்க. அப்படியே அது உள்ள போயிட்டாரா, எங்க மச்சன் தான் உள்ள போயிட்டாரா. போயிட்ட உடனே எங்க அண்ணன் உடனே என்னம்மா என்ன பண்ணாரு பாருண்ணா, எங்க மச்சனும் உள்ள போயிடுச்சு, எங்க வீட்டுக்காரன் உள்ள போயிட்டாரு, யாரும் பிடிக்க கூட மாட்டேங்கிறாங்க, தூக்க மாட்டாங்க பாவீங்க அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான். யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் மச்சான் வந்துரும் மச்சான்னு சொல்லிட்டு கை கொடுத்தா இருப்பாரு. ஒரு குடிகாரன் அப்படி போனா கட்டிக்க, ஏய் பார்த்தா என்னடா நீ போய் 2 பேரும் உள்ளக்கிறாங்க, ஒரு பொம்பளை அழுது கம்முன்னு புடிச்சு அடிச்சான் பாரு, அப்படியே போய் சொருகினாரு எங்க அண்ணன். எங்க அண்ணனும் சொருகினார். 3 பேருமே உள்ள உயர்றாங்க. நான் என்ன பண்ணேன், புடைய அவுத்து ஏஞ்சி வாங்க பிடிச்சிட்டு ஏஞ்சி வாங்க, 2 பேரும் உள்ள மாட்டேங்கிறாங்க, நீங்களா ஏஞ்சி வாங்கன்னு சொல்லி புடைய கொடுத்த மாதிரி புடை பூரா கக்குசு அப்படியே மொத்தம் அப்படியே உரி விட்டுருச்சு. புடைய விட்டுட்டேன், மொத்தம் அவுத்து விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டு தண்ணி மேல வந்துச்சு. அப்படியே நான் கையை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கை கொடுத்த மாதிரி மயக்கத்தெல்லாம் அப்படியே அந்த தண்ணியில அப்படியே வீந்துட்டு. அவரை கொஞ்ச நேரம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் எடுத்துக்குது. என்னம்மா எங்கம்மா எங்க வீட்டுக்காரங்க மச்செல்லாம் தூக்கிட்டாங்களாம்மா, எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களாம்மா அப்படின்னா, அழுவாத தேவகி அழுவாத எல்லாம் நல்ல பொம்பளைங்க லேடிஸுங்க. அந்த நேரத்துக்கு லேடிஸுங்க ஐயோ ஒன்னும் கவலைப்படாத தேவகி அழுவாத, எனக்கு வதருது அப்படியே. அந்த நேரத்துக்கு பாவோட ஜாக்கெட்டோட தான் இருக்கேன், கக்குசோட இருக்கேன். இருந்துக்கிறேன் நான். தண்ணி ஊற்றி இனிமேல் குளுக்கோஸ் சேர்த்து இட்டாந்து இப்படி உக்காரிச்சுறாங்க, சேர் போட்டு தெருவில் உக்காரிச்சுக்கிறாங்க. வண்டி பெரஞ்சல் வண்டி வருது, இந்த டெங்கு நச்சுன்னு வரல பெரஞ்சல் வண்டி, அது வருது. வந்த உடனே என்னக்கா வண்டி வருது, எங்க வீட்டுக்கார காணுமேனா, அல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னு உக்காந்துக்கிற. வண்டி தண்ணி ஊற்றி எடுத்து ஒரு ஆளா தூக்கி போட்டு போட்டா எப்படி இருக்கும். அந்த தேர்வே பைத்தியக்காட்சி மேல நான் ஆய்ந்துக்கிறேன். பாவி யாருமே காப்பாத்தலையே, ஒருத்தராச்சும் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சுத்தி தெருவு சார். ஒரு வீடு தவறாது இருக்கு, யாருமே கை கொடுக்கல சார். அந்த நேரத்துக்கு ஒரு 4 பேர் தூக்கி இருக்கலாம். நான் லேடிஸ் நான் ஒட்டி என்ன பண்ணுது. எங்க அண்ணனும் பயந்து ஓடி போச்சு, எங்க தம்பி அவனும் பயந்து ஓட்டான், சித்தப்பா பையன் எங்க பெரும்பாலும் ஓடி போயிட்டாரு. இந்த குடிக்கார அடிச்சு போட்டானே, அதே போல நம்மளே தள்ளிட்டு போறான். 4 ஆளு பயந்து ஓட்டான். 3 பேர் அதுலயே ஓய்வு வர்றாங்க, நானும் அதுல வீந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா வண்டி தூக்கி போட்டு 3 பேரும் எனக்குள்ள பாட்டுன்றாங்க எல்லாருமே, நீயே கழுவுமா 3 பேரே அப்படின்றாங்க. அப்ப சரியான சண்டை. அவங்க ஒண்ணுமே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே, கவுரு போட்டு கூட இறங்கலையே அப்படின்ட்டு அந்த ஆள் ஓடி மறைஞ்சிட்டான். வேலை கொடுத்தவன் ஓடி மறைஞ்சிட்டானா. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் இந்த ராரிகாரு இந்த வேலைக்கு விட்டாங்க, அவங்கள வந்தாங்க. அந்த மாதிரி கழுவுமா 3 பேர் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அம்மனை கட்டிக்கிறாரு எங்க மச்சனை. அப்படியே பாவடை தூக்கி பாவடை கட்டிங்கிற பாவடை இப்படி தூக்கி இப்படி மேல போட்டு உக்காந்துக்கிற. அப்புறம் ஒரு லேடிஸ் ஒண்ணு டவுல குத்திச்சு கட்டுமா அப்படின்னு டவுல கட்டிட்டு அப்புறம் 3 ஸ்டாண்ட்ல தூக்கி போட்டு அனுப்பிச்சு விட்டு என்னை வீட்டுல சேர்த்தாங்க சார். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன். எங்க மச்சனா எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கார 3 பேருமே நானே குளிப்பாட்டினான். 3 பேருமே இருந்துட்டாங்க. 3 பேருமே தூக்கி போடுறாங்களா கொக்கில தண்ணி விட்டு அழைச்சிட்டு 3 பேரும் தூக்கி கொட்டிக்கல கம்பியில தூக்கி அப்படியே கருவோடு மாதிரி போடுறாங்க மேல படி. அதுக்கப்புறம் எப்படி நீங்க குடும்பத்தை எப்படி நீங்க மட்டுமே தான் தனியாலாம் தாங்க இருக்கேன். வீட்டுக்கு அப்புறம் தான் ஏத்தின்னு வந்தாங்க பொம்பளைங்க, என்ன ஏத்தின்னு வீட்டுல விட்டாங்க.
தந்து விட்டு அப்புறம் மாமியார் மாமனார் எல்லாம் சொல்லி. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே பொண்ணு தான் சார். பொண்ணுக்கு 3 பொண்ணு. நீங்க படிக்க வச்சீங்களா பொண்ணு? யாரையும் படிக்கல சார், என்னால முடியல சார். நான் வீட்டு வேலை சேருவேன், நான் என்ன பண்றது? 3 குழந்தைல காப்பாத்தி 3 பசங்களும் என்கிட்ட தான் இருக்குங்க. 4 பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு 3 பொண்ணு, 4த்தையும் நான் தான் வச்சுன்னு கரையை கிடக்குறேன். இப்ப அதுல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் நீங்க துப்புரவு வேலை தான் பாத்துட்டு இருந்தீங்களா? இல்ல சார், அதான் அப்பயே போயிடுச்சு இல்ல, பயந்து விட்டாங்கல்ல. நாங்க போய் வேலை கேட்டோம், எனக்கு யாரும் வந்து ஒத்தாசி சொல்றதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்துக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரல. கொஞ்ச நாள் போன பிறகு சாரு தான் நம்மளுக்கு சாரு தான் போன் பண்ணி இது மாதிரி உதவி செய்யறாங்கம்மா, இறந்தவங்களுக்கு நீங்க வாங்கம்மா நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகே ஆபீஸும் முதலமைச்சரும் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போல உதவி செஞ்சு வாங்கம்மா நான் வந்து தரேன். அந்த வண்டி உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணி தரேன், ஓகே அதை வச்சு போயிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க. நாங்க பார்த்தோம். இந்த பயிற்சியில என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? பயிற்சியில இப்படி அந்த குளோஸ் போடணும், அது போடணும், வண்டி இப்படி பயன்படுத்தணும், வண்டி பாதுகாப்பாக வச்சுக்கணும், நீங்கள் அப்போ வேலை செய்யணும், கொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமா இந்த துப்புரவு தொழிலில் இருக்கீங்க? நான் இதில் வேலை செய்யல சார், எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் 2003 அவர் இறந்துட்டார் திருவான்மையூரில். இங்கே திருவான்மையூர் சென்னை ஜெயின் தேட்டர் பின்னாடி 2003 இறந்துட்டாரு. எங்கள் சின்ன பையன் வந்து ஒரு 8 மாதம் குழந்த அவர் சாகும்போது. அதை விட கொஞ்சம் உயரமாக இருப்பான் எங்கள் பெரிய பையன். இவங்கள வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் பசங்களை பாவு விட்டு நான் கொளுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கொளுத்து வேலைக்கு போயிட்டு தான் நான் சம்பாரித்து எங்கள் பெரிய பையனை 12வது வரைக்கும் படிக்க வச்சேன். எங்கள் சின்ன பையனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறமா என்ன அவங்களும் பார்க்கல, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ இந்த வண்டி கிடைச்சதுன்னா என் பசங்களையும் நானும் நல்லா இருப்போம். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஸ்டாலினி சாரும் முதலமைச்சர் ஸ்டாலினி சாரும் டிக்யூ ஆஃபீஸும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க. டிக்யூ ஆஃபீஸுக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி. டிக்யூ ஆஃபீஸுக்கும் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்த எல்லா முறையும் எப்படி பயன்படுத்தணும், எந்த வண்டி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு சென்னை குடிநீர் வாரியத்துக்கும் ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஜீவாக்கா. எங்கள் வீட்டுக்காரு பஞ்சாயத்தில் தான் வேலை செஞ்சார், கார்பரேஷனில் தான் இருந்தார். கார்பரேஷன் எந்த ஊர் நீங்கள்? துரைப்பாக்கம். அதில் தான் வேலை செஞ்சு தான் அந்த சோழிநல்லூர் செப்டி டேங்கில் இறந்துட்டார். காலேஜில் 3 பேர் 2004 சோழிநல்லூரில். ஓகே. எந்த வருஷம் அது? 2004 சுனாமி வந்தப்போ அதில் இறந்துட்டார். ஆனால் வந்து எனக்கு அப்போல்லாம் நான் வேலைக்கு எல்லாம் எந்த வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருப்பேன். அப்போவெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால எனக்கு 3 பசங்க 3 பொண்ணு. அவர் இறந்துட்டு வரனே எனக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலை செய்ய சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த வேலை எப்படினாலும் டெம்பர் வேலைனால நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு ஆனால் அப்போ சம்பளம் பத்தாது. 3 பொண்ணு இல்லையா, வாடகை கட்டணும். அதனால படிக்க வச்சேன். அது அவங்களுக்கு ஒரு எழுத்து தெரியணும்ல, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சிருந்தேன். படிக்க வச்சுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக வீட்டு வேலை செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டேன். இப்போவும் அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ வந்து இந்த வண்டி கிடைச்சது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா சொந்த பந்தங்களை மத்தியும் கடன் இருக்குது, ஏன்னா பிள்ளைங்களை வேற பார்க்கணும், நான் தவிர வேற யாரும் இல்லை. அதனால ஒரு ஓனரா இருக்கலாம், நான் ஓனராக இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஆனால் வந்து இப்போ என் கஷ்டத்தை வந்து கொஞ்சம் தலை தூக்கணும் மாதிரி இருக்குது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த பயிற்சியெல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. எல்லாம் கத்துக்கிற மாதிரி, தெரியாததெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிற மாதிரி. நீங்களே எல்லாம் இது பண்ணிடுவீங்க பண்ணிடுவோம். இல்லைன்னா நான் என்ன செய்யறேன்னு இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா. எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரிமா செப்டி டேங்கில் இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் உதவி பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கம்மான்னு சொன்னாங்க. இறந்த சர்டிஃபிகேட்டால் எடுத்துகிட்டு வாங்கினாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். ஆனால் உங்களுக்கு செய்வாங்க, உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டாங்க. சரி செய்யுங்க சார் அண்ணோம். அப்புறமா வந்து இந்த மாதிரி மெட்ரோ வாட்டருக்கு மூலமாக இந்த சாரதி சாரு, இந்த முதலமைச்சர் சார் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு தலை நிமிர மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் வந்து ஒரு தொழிலாளர் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு தொழில் முனைவோராக அப்படி ஆயிருக்கீங்க.
உங்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் தான் சார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். குமுதம் சார் தான் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.